அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல தடை கோரி திமுக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல தடை கோரி திமுக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் செல்வது தொடர்பான ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் தரப்பில் கரூருக்கு பயணம் மேற்கொண்டு கரூர் துயர சம்பவம் என்று குறிப்பிடப்படக்கூடிய தாவேகாவினுடைய கட்சி நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்திருந்தார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் கரூருக்கு செல்லக்கூடாது, கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோருடைய குடும்ப உறுப்பினர்களை முதலமைச்சர் சந்தித்தால் அந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சிபிஐ விசாரணையினுடைய நடுவுநிலைத்தன்மை பாதிக்கப்பட்டு விடும் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் கரூர் செல்வதற்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தை திமுக நாடி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த விசாரணை தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த விசாரணையின் மூலமாக முதலமைச்சர் கரூர் செல்வதற்கு ஏதேனும் புதிய தடை பிறப்பிக்கப்படுமா அல்லது முதலமைச்சருடைய கரூர் பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் அதில் நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி இது தொடர்பாக தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கு என்பது அவசர வழக்காக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே திமுக வழக்கறிஞர்கள் மூலமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை முதலமைச்சரும் அமைச்சர்களும் பொது வழியில் பேசக்கூடாது என்பதை கூட இந்த வழக்கினுடைய ஒரு முக்கிய சாராம்சமாக இணைத்திருந்தார்கள். எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூர் சம்பவம் என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாகி இருக்கின்றது. 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்த அந்த சம்பவத்திலே அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுகவினுடைய சதி இருந்தது என்பதாக அமைச்சர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இதற்கு திமுக தரப்பிலே கடும் எதிர்வினை ஆற்றப்படுகின்றது. இந்த சிபிஐ ஒரு வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி இவர்கள் தன்னிச்சையாக திமுக சதியோடு தான் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பதாக ஒரு கருத்தை சொல்ல முடியும். எனவே சாட்சிகள் அவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வழக்கு திசை மாறி செல்வதற்கான சூழல் இருக்கின்றது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கை தொடர்ந்திருந்தார். கரூரிலே போலீசாரை வைத்து பொதுமக்களை போலீசார் கொன்று குவித்திருந்தார்கள் என்று அண்மையிலே ஆதவ அர்ஜுனா அமைச்சர் பேசியிருந்தது திமுக தரப்பினரால் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சு திட்டமிட்டு அப்போதைய ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கான ஒரு கருத்தாக இருக்கின்றது. எந்த அடிப்படையில் அவர் இந்த கருத்தை சொன்னார்? எனவே பொது வழியிலே முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்களோ கரூர் சம்பவம் தொடர்பாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக பேசக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். கரூரில் நடைபெற்ற சம்பவத்திலே உயிரிழப்பிற்கு காரணம் திமுக தான் என்று தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் குற்றம் சுமத்தி வருவதாகவும் சிபிஐ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைத்து அவர்கள் மூலமாகத்தான் தற்பொழுது இது குறித்த விசாரணை எல்லாம் நடைபெற்று வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கரூர் சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை முதலமைச்சர் சந்திப்பது என்பதும் அதே போன்று ஏதேனும் நிவாரணத்தை வழங்குவதும் கூட ஒரு வகையில் சாட்சிகளை மிரட்டுவது போன்று ஆகிவிடும், சாட்சிகளை கலைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும் என்பதாக இந்த கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். RS பாரதி குறிப்பிடும் பொழுது அந்த மனுவில் அரசு பணி வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கின்றது. இது போன்று செய்யும் பொழுது வழக்கில் திட்டமிட்டு ஒரு தரப்பை குற்றவாளியாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதாக அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது அதனுடைய விசாரணை தொடங்கி இருக்கின்றது. முதலமைச்சர் கரூர் பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனவே இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பிலே சிபிஐ இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் விரைவில் அந்த கரூர் பயணம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்பொழுது இந்த மனு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. கரூர் துயர சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை சந்தித்து, அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்து நிவாரணம் வழங்குவது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்கின்றார்கள். ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேட்டிகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் திமுக தரப்பில் வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. முதலமைச்சர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்று மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் கூறியிருந்த நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்பினை உச்சநீதிமன்றத்தினுடைய
நீதிபதிகள் முந்தைய திமுக அரசில் கூட பதிவு செய்யப்படாத முதல் தகவல் பதிவு செய்யப்பட்டிருந்தது எல்லாம் சுட்டிக்காட்டி பதில் சொல்லி இருக்கின்றார்கள். முதல் தகவல் அறிக்கையிலே விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக எங்குமே சேர்க்கப்படவில்லை என்பதை எல்லாம் தற்பொழுது எடுத்து கூறியிருக்கின்றார்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கின்றது. மனுதாரர்கள் சார்பிலே மூத்த வழக்கறிஞர் மேனகா குருசுவாமி ஆஜராகி இருக்கின்றார். எதிர் மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் ஆஜராகி இருக்கின்றார். ரஞ்சித்குமார், ஆஷிபா அகமதி ஆகியோர் திமுக சார்பில் வாதங்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். முதலமைச்சருக்கு நிர்வாக ரீதியிலான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் திமுக வழக்கறிஞர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் பயணம் என்பது கரூர் பயணம் ஒரு அரசுமுறை பயணம். அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் செல்ல இருக்கின்றார். எனவே நிர்வாக ரீதியிலான உத்தரவை ஒரு முதலமைச்சருடைய செயல்பாட்டை மையப்படுத்தி நீதிமன்றத்தால் பிறப்பிக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் நீதிபதிகள். கரூர் துயர சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அவர்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் சந்தித்து நிவாரணம் வழங்குவது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஊடகங்களிலே கரூர் சம்பவம் தொடர்பாக பேட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வழக்கினுடைய விசாரணையை, சிபிஐ விசாரணையை இவை பாதிக்கக்கூடும், சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே திமுக தரப்பில் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய ஒரு வழக்கறிஞராக ஆஜராகியிருக்கும் ரஞ்சித்குமார் வாதத்தை முன்வைக்கும் பொழுது வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்று குறிப்பிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்திருந்தார்கள். அதாவது ஏற்கனவே திமுக ஆட்சியில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது கரூர் சம்பவம் தொடர்பாக. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட எந்த ஒரு இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை. எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். இந்த வழக்கை இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அதாவது விசாரணை தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகின்றது. விசாரணை தொடங்கிய உடனேயே திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்து முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கின்றார், இந்த பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டார்கள். உடனடியாக 2 வழக்கறிஞர்களில் ஒருவரான ரஞ்சித்குமார், ஏனென்றால் 2 பேர் திமுக தரப்பில் இன்று ஆஜராகி இருக்கின்றார்கள், மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் மற்றும் ஆஷிபா அகமதி, முதலமைச்சருடைய நிர்வாக செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்டபொழுது உடனடியாக அவர் எழுந்து இல்லை, இந்த விஷயத்திலே முதலமைச்சர் விஜயும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பினார். ஏனென்றால் முதலமைச்சர் விஜய்க்கும் இதற்கும் சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது என்று கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உடனடியாக அதற்கு நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் விஜயை நீங்கள் கரூர் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகின்றீர்கள். ஆனால் கரூர் சம்பவம் நடந்த பிறகு திமுக ஆட்சியில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட தற்போதைய முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறவில்லை. எனவே ஒரு வழக்கில் ஆஜராகும் பொழுது குறைந்தபட்சம் அந்த வழக்கு தொடர்புடைய முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களையாவது படித்துவிட்டு ஆஜராக வேண்டும். நீங்கள் இப்போது சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை அடிப்படையாக வைத்து எங்களால் இப்பொழுதே கூட இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட முடியும் என்று திமுக வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் தற்போது இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவகாரத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதல்வர் விஜய் சந்திக்க தடை கேட்டு திமுக தொடர்ந்த அந்த இடையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. மனுவை சரியாக தயாரித்து தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் இடையீட்டு மனுவாக திமுக தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுதான், அதாவது இந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்களை முதலமைச்சர் சந்திக்க நேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் கரூருக்கு பயணம் மேற்கொள்ளப் போகின்றார். எனவே அவர்களை சந்திப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று இடையீட்டு மனுவிலே திமுக சொல்லி இருந்தது. ஆனால் இந்த இடையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. மனுவை சரியாக நீங்கள் தயாரித்து தான் நிவாரணங்களை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி தற்போது நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. முன் RS பாரதி அவர்கள் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு முதலமைச்சர் கரூருக்கு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுவை, இடையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றம் மறுத்திருக்கின்றது. புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்யுங்கள். மனுவை சரியாக தயாரித்து நீங்கள் தாக்கல் செய்தால் மட்டும்தான் தேவையான நிவாரணங்களை வழங்க முடியும் என்பதாக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் விஜயை ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்பதாக
திமுக தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்த பொழுது அதற்கு நீதிபதிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்கள் ஆட்சியில், அதாவது திமுக தரப்பில் ஆஜராகி இருந்த நிலையில் திமுக ஆட்சியில்தான் முதல் தகவல் அறிக்கையான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆரில் கூட எந்த ஒரு இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் நமக்கு நினைவிருக்கலாம், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலர் மட்டும்தான். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.